எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் முதல்ல சொன்ன டைலாக் மாதிரி தான். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமான்னு நினச்சேனே. நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்து இப்போ சார் வந்து வரப்போகிறாங்க. எனக்கு உண்மையிலே எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கனவு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பர்சன். ஓகேவா, இன்ஸ்பயர் ஆனதுன்னு பார்த்தா சாரை பார்த்தா. இதே மாதிரி ஒரு மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் நான் தஞ்சாவூரில் வந்து வச்சாங்க. அப்போ சார் வந்து பேசினப்ப நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு நபர். ஓகேவா, அந்த ஒரு பர்சனை வெல்கம் பண்ண போறோம். சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சார் படிச்சது வந்து டிப்ளமோ EEE. ஓகேவா, 19 வயசுல இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள வராங்க. இன்னைக்கு சாரோட வயசு 25 வயசு. ஒரு 6 வருஷம் என்ன பண்றாங்க? ஏன் வயசு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஓகே, இன்னைக்கு ஒரு 6 வருஷம் என்ன பண்றாங்க? இந்த ஃபீல்ட்ல டிராவல் ஆயிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்ல சார் வாங்கினது வந்து ஒரு டியோ பைக் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மாருதி சுசுகி எர்டிகா ஒரு கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சாரி கீழே இன்னைக்கு ஒரு 3 பிரான்ச் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் என்ன போகுது, இன்னும் 2 பிரான்ச் அடுத்தடுத்த வாரத்துல அனௌன்ஸ்மெண்ட் ஆக போகுது. சார் இங்க உள்ள வந்து நிறைய விஷயங்கள் ஃபேமிலிக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஸ்டர் மேரேஜ். ஓகேவா, சாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த லேண்ட்ல இப்போ வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 20 பவுன் சொல்ல முடியாது, குறைஞ்சது எவ்வளவு சொல்லலாம், ஒரு கணக்கா சொல்லலாம், ஒரு 20 பவுன் என்ன பண்ணியிருக்காங்க நகை இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. த நியூ ஜெனரல் மேனேஜர். ஓகேவா, ஐடி இன்கம் 1 லேக் மேல ஐடி இன்கம் மட்டுமே இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா போனு, நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்குல்ல, 1.5 லட்சம் சாரோட தான். ஓகேவா, அந்த நபரை வெல்கம் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஆஃப் ஸ்டார்ட் 10 9 8 7 6 5 4 3 2 our new general manager Sivasa Kamanthi. ஒரு சில சைட்ல தான் வாய்ஸ் வருது, ஒரு சில சைட்ல வாய்ஸ் வரல. இது என்ன செலிப்ரேஷன் தெரியுமா? நியூ மேனேஜர், நியூ அசிஸ்டன்ட் மேனேஜர். எஸ் எஸ் ஆர் நோ? இட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஓரளவுக்கு கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு நான் ஃபைனல் செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ ஓரளவுக்கு வந்து கன்க்ளூஷன் வந்ததுனால ஸோ உங்களோட வந்து எனர்ஜி, உங்களோட ஆக்டிவ் உங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். பண்ணலாமா? எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களே? ஸோ ஓரளவுக்கு உங்ககிட்ட எனர்ஜி எதிர்பார்க்கலாமா? ஷூரா பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். 5 4 3 2 1. இப்போ உட்காருங்க. எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ஸோ நான் ஸ்டாப் பண்ணி சொல்ற வரைக்கும் கொஞ்சம் ஹெவியா கிளாப் பண்ணுங்களேன் எல்லாரும். உங்களோட கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாச்சு. கொஞ்சம் கரெக்டா கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, போலாமா? ஸோ இது வேற எப்படி போய்கிட்டு இருக்கு செலிப்ரேஷன்? இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா? உண்மையிலேயே சாங்ஸ் பண்ணலாம், சூப்பரா பாடுனீங்க. அவங்களுக்காக ஒரு ஹெவியா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே 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 ஐ லவ் டான்ஸ். ஐ லவ் டான்ஸ். ஸோ ஒரு 3 பேர் வந்து ஒரு ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து நான் பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க விட்டு ஆடி இருப்பேன். ஓகே, ஒரு கோச் இருக்கிறதுனால சம் கண்ட்ரோல். உண்மையிலேயே ஆடினவங்க எல்லாருமே சூப்பரா ஆடிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு ஹியூஜ் ஆஃப் கிளாப் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஸ்பெஷலா ஒரு 2 பேரை பத்தி நான் சொல்லணும். நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொரு டான்ஸுக்கும் அங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னு அந்த முஸ்லிம் மேடம், அவங்களுக்கு பேக் சைடு இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக் மேடம். உங்க பேருமா? சாரி, யாமினி. ஓகே, யூ ஃபாத்திமா. இப்பதான் நோம்பு முடிச்சுட்டாங்க, ரம்ஜான் முடிஞ்சிச்சு. அந்த ஒட்டுமொத்த எனர்ஜி இப்பதான் சேவ் பண்ணி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க, ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க. அவருடைய எனர்ஜிக்காக, அவருடைய எக்ஸைட்மெண்ட்காக ஒரு வீடியோ கிளாப் பண்ணிக்கலாம். பேசுன மேனேஜர்ஸ் ராகுல் சார், அண்ட் தென் மாரி சார், அண்ட் தென் சையத் சார் இந்த செலிப்ரேஷன் ப்ரோக்ராமுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்பீச் நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம சாருக்கு ஒரு ஹெவியா கிளாப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணலான்னு கேட்டா உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நான் செவத்துக்கிட்ட இருந்து பண்ணலாமான்னு கேட்டா அது பதில் சொல்லாது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் வால். அது ரிப்ளை பண்ண தெரியாது. பட் இது யாரு? யூஆர் ஹியூமன் பீயிங். மனுஷன் தான் நம்ம. எஸ் ஆர் நோ? சோ நான் மனுஷனை பார்த்து ஒரு ரிப்ளை கேட்கிறேன்னா நீங்க ரிப்ளை பண்ணணும். பண்ணாதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கும். ஓகே இப்பயும் பாருங்க ஒரு சில பேர் ஓகேன்னு சொல்றாங்க. யா 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 அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? இது நியூ மேனேஜர் அங்க நியூ அசிஸ்டன்ட் மேனேஜர். நியூ மேனேஜர் யாரு? யாரு? இன்னைக்கான ஹீரோ. எஸ் எஸ் இன்னைக்கான ஹீரோ நீரே டிரா பண்ணிக்கலாமா? From the bottom of my heart, from the bottom of my heart, I'm really happy to say this. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண பர்சனுக்கு இன்னைக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். எஸ் ஆர் நோ? இன்னைக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். சோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்ம மாதிரி அட்வான்டேஜ்ல இருந்து வரவங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், என்னைக்காச்சும் என் லைஃப் சேஞ்ச் ஆயிடாதா, அந்த மொமெண்ட் எனக்கு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஈகரான ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து நம்மள மாதிரி அடிமாட்டேன் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? அந்த ஒரு விஷயத்துல அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மத்தியில இன்னைக்கு வார்த்தையா சொல்லாம நினைச்சு பார்க்காம இன்னைக்கு ரியலா 2 பேர் ஷோ பண்ணிருக்காங்க. ஒன்னு ஒரு நபர் நியூ மேனேஜர் நவீன் சார் அண்ட் நியூ அசிஸ்டன்ட் மேனேஜர். அதுவும் ஒரு பெண். உண்மையை கேட்கும் போது ரொம்ப பேர் கேர்ள்ஸ் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் இன்ஸ்பயர் மிஸ் காவ்யா மேம். அந்த மேம்காக ஒரு கிஃப்ட் தான் கிளாஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டே அவங்களுக்குதான், உண்மையாவே இன்னைக்கு டே அவங்களுக்குதான். சோ இதுல வந்து எனக்கு உண்மையாவே ஒரு சில ஹாப்பினஸ் இருக்கு. சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே ஸ்மார்ட் குரூப்ல தஞ்சாவூர்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து சையத் சார் வந்து மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப நான் இந்த மாதிரி ஒரு நார்மல் பர்சனா உட்காந்து அந்த மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம நான் அட்டன் பண்ணி பார்க்கிறேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை தாண்டி ஒரு சைடுல பயங்கர கான்பிடென்ட் எனக்கு. ஏன் கான்பிடென்ட்னா நம்மள மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்த ஒரு நபர் இன்னைக்கு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மேனேஜர் ஆக முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அப்படின்னா இந்த மேனேஜர் ப்ரோக்ராம அட்டன் பண்ணி பார்க்கும்போது என்னாலையும் வர முடியுன்ற ஃபர்ஸ்ட் ஹோப் கொடுத்த ஒரு நபர் வந்து மிஸ்டர் சையத் சார். அதுக்கப்புறம் யாரு கொடுத்தாங்க அப்படின்னா கும்பகோணத்துல அதுக்கப்புறம் பாலாஜி சார மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மாரி சார் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையா அந்த 3 ப்ரோக்ராமையும் நான் வந்து மாதிரி ஒரு நார்மலான பர்சனா உட்கார்ந்து ஒரு பார்த்த பர்சன். 4ஆவதா அந்த மூமெண்ட் யாரு கிடைச்சிருக்கு? யாரு கிடைச்சிச்சு? எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ராகுல் சார், மருது சார், சந்தோஷ் சார், இன்னைக்கு அவங்கள தாண்டி ஃபைனலா இன்னைக்கு நவீன் சாருக்கு வந்திருக்கு. இன்னும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீபாலன் சார் அண்ட் தென் வந்து ஆனந்த் சார், இன்னும் அடுத்த நபர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக ஒரு ஹெவியா கிளாப் பண்ணிக்கோங்க. சோ உங்களை எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், கிளாப் பண்றது எனக்கு ஹாப்பினஸ் கிடையாது. ஐம் சீரியஸ். கிளாப் பண்றது எனக்கு ஹாப்பினஸ் கிடையாது. இதே மாதிரிதான் நானும் கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். கிளாப் பண்றதை தாண்டி எனக்கு அந்த பேசுற ஒவ்வொரு மேனேஜர்ஸ் பேசும்போது அந்த ப்ரோக்ராம பார்க்கும்போது இருக்க ஒரு விதமா பயங்கர எக்ஸைட்மெண்ட், உடம்புல பயங்கர கான்பிடென்ட், ஒரு மிகப்பெரிய ப்ரைட் இருந்துச்சு, மிகப்பெரிய ப்ரௌட் இருந்துச்சு. பா நம்மள மாதிரி ஒரு நபர் இன்னைக்கு ஆயிருக்காருப்பா, ரொம்ப ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இருக்காங்கப்பான்ற உண்மையிலே அந்த இடத்துல சும்மா நீங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க தெரியல. சாங்ஸ் பாடும்போது எக்ஸைட்டடா இருக்கீங்க, டான்ஸ் பிளே பண்ணும்போது எக்ஸைட்டடா இருக்கீங்க. எனக்கு அதை தாண்டி நம்மள மாதிரி நார்மலான ஒரு பர்சன் இன்னைக்கு மேனேஜர் ஆகி அவங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து இன்னைக்கு நியூ மேனேஜரோட செலிப்ரேஷன் வரணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ உண்மையாவே இங்க இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் சாங்ஸ் டான்ஸை தாண்டி இன்னைக்கு நம்மள மாதிரி அதே மாற்றத்துல இருந்து இன்னைக்கு ரியாலிட்டியா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட மைண்ட்ல பதிய வேண்டிய ஒரே விஷயம் அது மட்டும்தான். ஏன் இவங்க நம்ம ஆக முடியாது? ஏன் நேத்து நானும் உட்காந்து இருந்தேன்ல, இன்னைக்கு நான் நிக்கிறேன்ல, இன்னைக்கு நவீன் சார் நேற்று உட்காந்தாருல, இன்னைக்கு நிக்கிறாருல,
ஈவன் சையத் சார் ஆல்சோ அப்படிதான், மாரி சார் அப்படிதான், பாலாஜி சார் அப்படிதான், மருது சார், ராகுல் சார், சந்தோஷ் சார், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு மேனேஜர் ப்ரோக்ராம் பார்த்தவங்க தான். அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு எக்ஸைட் பண்ணி சூப்பர்ப்பா வேற லெவல் பா சான்ஸே கிடையாது சொல்லிட்டு போற பர்சனா இல்ல. பாக்குற ஒவ்வொரு செகண்டும் அவங்க மைண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட வாய்ப்புல உட்காந்துட்டு இருக்க, இது வரைக்கும் எப்படி இருக்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், இது வரைக்கும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும், அந்த ஒரு டெசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து போன ஒரு பர்சன். சோ அன்னைக்கு என்னோட ட்ரீம், இன்னைக்கு என்னோட ரியாலிட்டி. நவீன் சார் அன்னைக்கு ஒரு ட்ரீம், காவியா மேம் அன்னைக்கு ஒரு ட்ரீம், இன்னைக்கு அவனோட ரியாலிட்டி. சும்மா வார்த்தையால இல்ல, ரியாலிட்டியா ஷோ பண்ணிருக்காங்க. அப்போ சம்திங் இஸ் எல்ஸ்ல. I'm very hats off to those people. Yeah, that is Kavya and Naveen. Once again, huge enough clap. So next, இந்த இடத்துல ஒரு பத்தி நான் பேசணும். நவீன் சாரோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அவங்க கூட வந்தவங்க. இதே மாதிரி நான் மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணும்போது என் பேக்ல என் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கூட மாமா வந்திருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணும்போது உட்கார்ந்து இருந்தாங்க. இதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என் பேரண்ட்ஸும் எனக்கு வந்து இந்த பிசினஸ் உனக்கு ஆகாது, போவாது, வராது, நடக்காது, முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்கதான். என் அப்பா பல டைம் அழுந்திருக்காரு, என் அம்மாவும் பல டைம் அழுந்திருக்காங்க. எதை நினைச்சு அப்படின்னா என் பையன் வாழ்க்கை எப்படி போக போகுது, நம்ம தான் இப்படி இருக்கோம், என் பையன் வாழ்க்கை எப்படி போக போகுது சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னைக்கு என்ன மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த ப்ரோக்ராம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பின்னாடி உட்காந்து பார்த்த எங்க அப்பா அம்மா அன்னைக்கும் அழுதாங்க. இத்தனை நாள் அழுதது என் பையன் வாழ்க்கை பத்தி கேள்வி கொஸ்டின், அவ்வளவு கொஸ்டின். ஆனா அன்னைக்கு அழுதது இது வரைக்கும், இதுக்கப்புறம் என் பையனை பத்தி எனக்கு கவலை இல்லை, இதுக்கப்புறம் என் பையனை பத்தி எனக்கு ஃபீலிங் இல்லை. இங்க இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம அப்பா அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இல்லைனாலும் என் பையன் பொழைச்சு பண்ற தைரியத்தை இங்க கொடுத்து பாருங்க. அன்னைக்கு மேனேஜர் நான் கொடுத்தேன், இன்னைக்கு மேனேஜர் ஆகி இன்னைக்கு நவீன் சார் கொடுக்குறாரு. பேரண்ட்ஸ் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. இது கூட அவங்க அப்பா அழுகுறாரு, இருக்க பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இந்த கண்ணீர் அந்த கண்ணீருக்கும் இந்த கண்ணீருக்கும் there is lots of difference இருக்கு. இது ரெண்டுமே சேம் கிடையாது. அன்னைக்கு கவலை, இன்னைக்கு சந்தோஷம், உண்மையா எனக்கு ஒரு ப்ரைடு. நான் இன்னைக்கு கொடுத்த எங்க அப்பா அம்மாக்கு இன்னைக்கு நவீன் சார் கொடுத்திருக்காரு, காவியா மேம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் இன்னைக்கு அதே வாய்ப்பெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு போயிடாம கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சோ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கப்பா. இன்னைக்கு உங்க பையனுக்கான மூமெண்ட், அதுவும் தமிழ் வருஷ பரிமாணிக்கு நடந்திருக்கிற ஒரு ப்ரோக்ராம் கரெக்டா சாரு அமைஞ்சிருக்கு. உண்மையா வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு நாள் சாருக்கு. நவீன் சார் வெரி ஹாப்பி டு see சார். சோ சாருக்கு நிறைய கிளாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம், ஆனா எப்பவுமே இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். இந்த விஷயம் வந்து உண்மையாவே ஒரு சார் பண்ணிருக்காங்க. ஒரு மேனேஜர் ஆகிறது உண்மையாவே அந்த போஸ்டிங் கிடையாது. ஐம் சீரியஸ். ஒரு மேனேஜர் ஆகிறது ஒரு ரியல் மேனேஜர் கிடையாது. ஒரு மேனேஜரை உருவாக்குறது தான் ரியல் மேனேஜர். ஒரு ட்ரைனர் ஆகிறது ரியல் ட்ரைனர் கிடையாது. ஒரு லீடர் ஆகிறது ரியல் லீடர் கிடையாது. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிறது ரியல் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிடையாது. ஒரு மேனேஜர் ஆகிறது ரியல் மேனேஜர் கிடையாது. என்னைக்கு நம்மள கீழே அந்த மாதிரி ஒரு நபரை நம்ம கிரியேட் பண்றோமோ அன்னைக்குதான் நம்ம போஸ்டிங்க நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு ரியாலிட்டியா நம்ம மாரி சாரு இன்னைக்கு நவீன் சாரை கிரியேட் பண்ணி ஷோ பண்ணிருக்காரு. வெரி ஹாப்பி டு see you sir. மாரி சார் இந்த ப்ரோக்ராமோட மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ பண்ண சார். இந்த ரீசன்ட் பீரியட்ல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அவரை பார்த்து பொறாமப்படல, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 7 ஸ்மால் குரூப் பிரான்ச்சஸ்ல இன்னைக்கு டாப் மோஸ்ட் இருக்கிற ஒரு பிரான்ச் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை. அந்த பட்டுக்கோட்டை பிரான்ச்சை மெயின்டைன் பண்றது ஒண்ணு மாரி சார், அதுக்கு கீழே இருக்கிற கௌவியா மேம்,
அண்ட் தென் நவீன் சார். உண்மையாவே இன்னைக்கு ரீசன்ட் பீரியட்ல இன்னைக்கு டாப்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரான்ச்சுப்பா இன்னைக்கு பட்டுக்கோட்டை. இன்னைக்கு அந்த பிரான்ச்ல இன்னைக்கு ஒரு மேனேஜர் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த பிரான்ச்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படியாப்பட்ட மேனேஜர் மத்தியில உட்காந்துட்டு இருக்கோம். இப்படியாப்பட்ட புது மேனேஜர் மத்தியில இன்னைக்கு ஒரு டீம் மெம்பரா இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு புது அசிஸ்டன்ட் மேனேஜர் காவியா மேம் அவங்க டீம்ல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். டு பி வெரி ப்ரைட். அவ்வளவு வேல்யூவான லீடர்ஸ் மத்தியில இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்றத ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனா இருந்தா நம்மளும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பர்ஃபார்மரா இன்னைக்கு ரியாலிட்டியா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரான்ச்ல இருக்கிற மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், லீடர், சப் லீடர், ஈச் ட்ரைனர்ஸ் இங்க எல்லாருக்குமே ஒரு மியூச்சுவலா விஷ் பண்ணிக்கீங்கப்பா, கிளாப் பண்ணிக்கீங்கப்பா. ஏன்னா இந்த ஒரு மேனேஜர் ஆகிறதுன்றது அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா அவங்க டீம்ல இருக்கிற லீடர்ஸ் உழைப்பு இருக்கு. எஸ், அவங்க டீம்ல இருக்கிற ட்ரைனர்ஸ் உழைப்பு இருக்கு. அவங்க டீம்ல இருக்கிற ஈச்சர் இன்னைக்கு நேற்று ஜாயின் பண்ண பர்சனோட மதிப்பு அவங்க உழைப்பு மதிப்பு நீங்க இருக்கு. சோ இப்போ ஒரு நாள் இங்க ஒரே ஒரு பர்சன் நாளைக்கு வரல. இங்க இதோட ஒரு டீமோட ஒரு பர்ஃபார்மன்ஸ், டீமோட ஒரு ஒர்க், டீமோட ஒரு ஸ்பிரிட்டான எஃபெக்டிவான ஒர்க் தான் இன்னைக்கு ஒரு மேனேஜரை கிரியேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை கிரியேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் இன்னைக்கு நீங்க தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நீங்க கிளாப் பண்ணிக்கீங்க. ஓகே 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 ஃபைன். சில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நாளைக்கு நம்மளும் வரணும். எஸ், சும்மா கிளாப் பண்ணணுமா? கிடையாது. இப்ப நான் நவீன் சார் சேஞ்ச் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு சேஞ்சிங் மூடு கிடைச்ச மாதிரி, காவியா மேம் கிடைச்ச மாதிரி, எனக்கு கிடைச்ச மாதிரி, என்ன மாதிரி பல மேனேஜர்ஸ் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்ல. சோ அப்போ இந்த வாய்ப்பை இது வரைக்கும் நீங்க எப்படி வேணா பயன்படுத்தி இருக்கலாம். இது வரைக்கும் எப்படி வேணா பண்ணிருக்கலாம். ஏனத்தனமா பண்ணிருக்கலாம், நம்பிக்கை இல்லாம பண்ணிருக்கலாம், அலட்சியமா பண்ணிருக்கலாம், அசால்ட்டா பண்ணிருக்கலாம், கவனக்குறைவா பண்ணிருக்கலாம். வாட் எவர், தப்பே கிடையாது. நானும் ஒரு நாள் அப்படி பண்ணவன் தான். புரியாத வரைக்கும் தப்பு பண்ணிருக்கேன், புரியாத வரைக்கும் சோம்பேறியா இருந்திருக்கேன், புரியாத வரைக்கும் அலட்சியமா இருந்திருக்கேன், புரியாத வரைக்கும் கவனக்குறைவா இருந்திருக்கேன். பட் எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு புரியுற மூமெண்ட் வரும்ல. அந்த வந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் தெளிவா தானே இருக்கேன், இன்னி வரைக்கும் நல்லா தானே இருக்கேன். நீங்க எப்படியோ ஒரு நாள் நான் அன்னைக்கு அப்படி, நவீன் சார் அப்படி, மாறி சார் அப்படி, ஆனா இன்னைக்கு ஏதோ மாறி வந்துட்டாங்கல்ல. சோ அந்த மாறத்துக்கான மூமெண்ட் ஏன் இன்னைக்கு நினைக்கூடாது? நம்ம நினைக்கலாங்க, ஷூரா நினைக்கலாங்க. கண்டிப்பா நினைங்க. டெஃபினெட்லி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு நாள் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு நம்புறேன். ஓகே, சோ ஒன் செகண்ட் ஸ்மால் கிளாப் பண்ணிக்கங்க. ஃபைனலா ஒரு 3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும், சொல்லாமா? பிசினஸ் ரீதியா ஒரு சின்ன நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு 3 விஷயம் பேசலாமா? உண்மையா பேசலாம்ல? ஷூர். ஓகே, இங்க உண்மையாவே இங்க ஒரு சில லீடர்ஸ் இருக்கீங்க. தஞ்சாவூர் பிரான்ச் லீடர்ஸ் வந்து நந்தகுமார் சார் அண்ட் தனலட்சுமி மேம். எஸ், பட்டுக்கோட்டை வந்து வீரமணி சார், மணிமாறன் சார், நெக்ஸ்ட் காவியா மேம், ஒரு சில பேர் இருக்கீங்க. இன்னொரு சில பேரோட நேம்ஸ் வந்து ஓகே ஸோ நீங்க வந்து இந்த டைம் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மொமெண்டாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த கட்ட கொஞ்சம் கிட்ட இருக்கிற நபர்கள் உண்மையாவே நீங்க தான். ஸோ இந்த டைமை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா வித்தின் ஒரு 6 monthsல இல்ல 1 yearல இல்ல அதிகபட்சமா ஒரு 2 yearsல இன்னைக்கு நீங்களும் வந்து அந்த இடத்துக்கு வரதுக்கு there is lots of chances are there. ஓகே, ஸோ என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற சின்ன ஒரு 3 விஷயம் பேசலாமா? உங்களுக்கு நான் சாரை பத்தி நான் தனியா பேசணும். ஓகேவா? தனிப்பட்ட முறையில பேசுறது இருக்கு சாரு கிட்ட. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு 3 விஷயம் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது, இந்த பிசினஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ளை பண்ணது. ஓகே, பேசலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் உண்மையா பண்ணுங்க. அந்த உண்மையை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, உங்க டீம் கிட்ட வேணா இருக்கலாம், உங்க லீடர்ஸ் கிட்ட வேணா இருக்கலாம், இல்ல அப்கமிங் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம், வரக்கூடிய கெஸ்டா இருக்கலாம், வந்த கெஸ்டா இருக்கலாம், ஜாயின் பண்ண டீம் மெம்பரா இருக்கலாம், இல்ல ஜாயின் பண்ணி டிராவல் பண்ண டீம் மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல மேல இருக்கிற லீடர்ஸா இருக்கலாம், இவங்க யாரு கிட்ட வேணா இருக்கலாம். இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ளை பண்ணுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். நான் காதல் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்ல வரல, பிசினஸ் ரிலேஷன்ஷிப் சொல்ல வரேன். எஸ், ரொம்ப உண்மையா பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. எந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த இடத்துல பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
எந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வீக்கா இருக்கோ அந்த இடத்துல பிசினஸ் வீக்கா இருக்கும். ஒரு லைன், ஆனா வருத்தம் ரொம்ப அதிகம், புரிஞ்சவங்க பிஸ்தா. என் டீமு கிட்ட எனக்கு என்னைக்குமே ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என் லீடர்ஸ் கிட்ட இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப சையத் சார் வந்து நவீன் சார் பத்தி பேசுறாரு, மாரிமு சார் வந்து நவீன் சார் பத்தி பேசுறாரு. அவங்க நீங்க பேசும்போது நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நவீன் சாருக்கும் மாரி சாருக்கு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அவங்க பிசினஸோட பவர்ஃபுல்லான விஷயம். நீங்க அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் என்ற விஷயத்த வரப்போற கெஸ்ட், வந்த டீம் மெம்பரா இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேல இருக்கிற லீடர்ஸ் பிசினஸ்க்காக இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும். என் லைஃப் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். உங்களுக்கு டோனி அண்ட் கட்ஸ் ஹேர் சலூன் தெரியுமா? ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். டோனி அண்ட் கட்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் ஹேர் சலூன் இருக்கு. அந்த ஹேர் சலூனுக்கு நான் எப்பவுமே வந்து என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்டிங் எல்லாமே வந்து என்னோட கிளைண்ட் அவங்க தான் பண்ணுவாங்க. என்னோட டீல் பண்ற ஒரு கிளைண்ட் அவங்க இருக்காங்க. சரிங்களா? நான் அங்க போய் நான் போறதுக்கு முன்னாடியே எனக்கு பிஃபோரா வந்து நான் கால் பண்ணி சொல்லிடுவேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போறேன். உள்ள போயிட்டு அந்த லான்ச்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் எதுவுமே நான் ஜஸ்ட் சிட்டிங். வாண்டடா வந்து சார் ஹவ் யூ சார், தெரியாத முகம் சார், ஹவ் யூ சார், so what do you want sir, so just take some drink sir, coffee sir. செய்யுது வரீங்க, இப்படியே எனக்கு யாருன்னே தெரியாது. வந்து அவளை எங்கிட்ட எப்படி பழகலாம் தெரியுமா? என்னை ட்ரீட் பண்ண விஷயம், எனக்கு கொடுத்த சர்வீஸ், எனக்கு பண்ண ரிலேஷன்ஷிப் பில்டு, நான் இந்த செகண்ட் வரைக்கும் நான் மந்த்லி ஹேர் பண்ணாலும் சரி, வீக்லி ஹேர் பண்ணாலும் சரி, எனி ஹேர் ஃபர்ஸ்ட் நான் அந்த கடைக்கு தான் போவேன். Why? Yes, they build a strong relationship to me. எந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த இடத்துல பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், தேடி பிசினஸ் நடக்கும். சோ நீங்க உங்க பிசினஸ்ல ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்தியில இந்த விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ட்ரை பண்ணி பாருங்க. மெயின் லீடர்ஸ் அண்ட் சப் லீடர்ஸ் இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ஆல்சோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, கிளியர்? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, சார் வந்து சாக்ரிஃபைஸ் பத்தி பேசினாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு. எதுக்குமே சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. ஏன்னா நம்ம எல்லாரும் அபிமானத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு, அடைய வேண்டிய இடம் எவ்வளவோ இருக்கு. சாதாரண ஒரு 5 கெஸ்ட் ஏற்றி 3 வாரம் பண்ணி ட்ரைனர் ஆகி ஹாப்பி ஆகாதீங்க. ட்ரைனர் என்று ஜஸ்ட் ஒரு நார்மல் பிளேஸ். இட்ஸ் நாட் a biggest posting. லீடர் என்று ஜஸ்ட் a post, that's it. எதுக்குமே சாட்டிஸ்ஃபைடு ஆகாதீங்க. நான் ட்ரைனர், நான் லீடர், நான் அசிஸ்டன்ட் மேனேஜர், நான் ஒரு மேனேஜர், நான் இன்க்ளூடிங் நவீன் சார் சொல்றேன். எதுக்கு எப்பவுமே நம்ம இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபைடு ஆகாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல ஒரு 10,000 சம்பாதிச்சேன். அன்னைக்கு 10,000 சம்பாதிச்சதுக்கு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகி உட்கார்ந்துருந்தேன்னா இன்னைக்கு நான் 1 லட்சம் சம்பாதிச்சிருக்க முடியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாதீங்க, சாட்டிஸ்ஃபைட் ஆகாதீங்க. 1 செக்குக்கு 2 செக்குக்கு 3 செக்குக்கு சின்ன சின்ன போஸ்டிங்க்கு கம்பெனில ஒரு வாரம் அதிகபட்சமா 2 லட்சம் சம்பாதிக்கலாம் ஒரு வாரம். அப்படிப்பட்ட பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண 1 செக்குக்கு 2 செக்குக்கு 3 செக்குக்கு ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்க்கு ஃபுல்ஃபில் ஆயிடுன்னு நினைச்சுக்கீங்க. நம்மள மாதிரி அடிமடியில் வரவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். சின்ன சின்ன விஷயம்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுவாங்க. என்ன நம்மளும் போக வேண்டியது எவ்வளவோ இருக்குப்பா, அடைய வேண்டிய எவ்வளவு. நான் இன்னைக்கு 1 லட்சம், அதுவே எனக்கு 10 தெரியுமா? நான் அடுத்தது 1.5 லட்சம் வாங்கணும் யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்தது 2 லட்சம் வாங்கணும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இதுக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஜெனரல் மேனேஜர்ன்றாங்க. I don't have that mind in my side. சுத்தமாக மைண்ட்ல சுத்தமாவே கிடையாது. Because of I want to grow, I want to move. நான் என்னைக்குமே ஒரு மூவிங் ஆப்டா இருக்கணும், நிக்கிற ஆப்டா இருக்க கூடாது. எப்பவுமே நான் மூவ் ஆகிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல நிக்கவே கூடாது. சோ இன்னைக்கு எத்தனை லீடர்ஸ் இருக்கீங்க, சப் லீடர்ஸ் இருக்கீங்க, ட்ரைனர்ஸ் இருக்கீங்க, இப்பதான் வந்து இன்வைட்டிங் ஸ்டைல் இருப்பீங்க, சில பேர் நியூவா யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க. நம்ம இது பண்ணதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கடுகளவு கிடையாது. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இந்த டிரான்ஸ் இந்தியா பிசினஸ்ல, ஸ்மார்ட் குரூப் பிசினஸ்ல எவ்வளவோ இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாதீங்க. சாட்டிஸ்ஃபைட் கில்ஸ் யுவர் ட்ரீம்ஸ். என்ன சொல்றேன்? சாட்டிஸ்ஃபைட் கில்ஸ் யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட ட்ரீமை சுத்தமா சாகடிச்சிடும். நீ ஏதோ நினைச்சிட்டு இருப்பல லைஃப் எப்படி வாழணும் அப்படி வாழணும், எல்லாத்தையும் கொண்டுரும். அப்படியே
அதனால நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸோ ப்ளீஸ் எதுக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாதீங்க, வேண்டாம். எது நடந்தாலும் ஓகே ஐ வாண்ட் டு மூவ் அப்கிரேட் அப்கிரேட் ஜஸ்ட் அப்படியே அதை பத்தி யோசிங்க. ஒரே இடத்துல நிக்கிற மட்டும் நினைக்காதீங்க. அதை சொல்லுனேன், அது நம்ம ட்ரீமாவை கொன்னுடும். ஓகே, ட்ரைனர் போதுமா? சப் லீடர், லீடர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சார், மேனேஜர், எஸ். எதுக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம வந்தது அடிமட்டத்திலிருந்து வந்திருக்கோம். போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு, அடைய வேண்டிய அடைய எவ்வளவோ இருக்கு, சரி லைஃப்ல பார்க்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயம் பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் ஆயிரம் தான் நினைக்கிறேன். கார் எனக்கு சொந்தமா கார் இருந்திருக்காது, இன்னைக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இருந்திருக்க மாட்டேன், இந்த மாதிரி நகை போட்டிருக்க மாட்டேன், ஏதோ சொன்னாங்க 1.5 லட்ச ரூபாய் போன் வாங்கியிருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணிருக்க முடியாது. 10,000 வச்சுட்டு 1 லட்சம் போன் வாங்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? நீ கார் வாங்க முடியுமா? பைக் வாங்க முடியுமா? இன்னைக்கு லேண்ட் வாங்க முடியுமா? இன்னைக்கு அப்பா அம்மா சொல்யூஷன் பார்த்துருக்க முடியுமா? இன்னைக்கு வெளி உலகத்தில் எத்தனையோ பேர் 10,000 20,000 சம்பாதிச்சுட்டு லைஃப் முடியாம ஓடிட்டு இருக்காங்க, சந்தோஷம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த வருமானம் ஒன்றும் பத்தாது, சாட்டிஸ்ஃபைடான ஒண்ணுமே பத்தாது. நம்ம என்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாம அடுத்த லெவல் நம்ம யோசிச்சு போக டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நினைச்சோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அடிக்கும், வர ஆரம்பிக்கும். ஓகே, அதனால கொஞ்சம் இது சின்ன பாயிண்ட் தான், பட் ஒர்த் அதிகம், ரொம்ப ஒர்த் அதிகம். ஓகே, இது 2வது விஷயம். கிளாப் பண்ணிக்கலாம். லாஸ்டா சின்ன விஷயம் இதை முடிச்சுக்கிறேன். ஒரே விஷயம், நீங்க ஆல்ரெடி மீட்டிங்ல கேட்டிருப்பீங்க, சார் சொல்லி கேட்டிருப்பீங்க. எவ்ரிஒன் வாண்ட்ஸ் சேஞ்ச். எஸ், எவ்ரிஒன் வாண்ட்ஸ் சேஞ்ச். அப்படின்னு மீனிங் என்ன? எல்லாருக்கும் மாற்றம் வேணும். எல்லாருக்கும் மாற்றம் வேணும் இல்ல? எல்லாருக்கும் மாற்றம் வேணும் இல்ல? எவ்ரிஒன் வாண்ட்ஸ் சேஞ்ச். எல்லாருக்குமே மாற்றம் ஃபர்ஸ்ட் வேணும். எல்லாரும் நினைக்கிறதுதான். இங்க இருக்கிற ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் நினைக்கிறான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் பணக்காரன் சொல்லிட்டு. யாருக்குமே சேஞ்ச் எல்லாருக்குமே இருக்கும். எவ்ரிஒன் வாண்ட்ஸ் சேஞ்ச், பட் who ready to change first? But who ready to change first? Who ready to change? எல்லாருக்கும் மாற்றம் வேணும். ஆனா மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி யார் மாற தயாரா இருக்கீங்க? உண்மையாவே இந்த பிசினஸ்ல இங்க சரஸ் சார் இருக்காரு, மாரி சார் இருக்காரு, சையத் சார் இருக்காரு. இவங்க எப்படிலாம் டிராவல் பண்ணவங்க. இந்த பிசினஸ் வரத்துக்கு முன்னாடி இருந்த சிவா வேற. என்னோட ட்ரெஸ்ஸிங், என்னோட ஹேர் கட், என்னோட ஸ்பீச், என்னோட கேரக்டர், என்னோட ஆட்டிடியூட், என்னோட மைண்ட் செட், எவ்ரிதிங் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு உங்க ஊர்ல பசங்க பாக்குறீங்களே அந்த மாதிரி தான் இருந்தது. whenever I came to here, இந்த பிசினஸ்ல டிராவல் பண்ண எனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டேன். கோவப்படாம கோவத்தை குறைச்சிக்கிட்டேன், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டேன், பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சேன், இந்த பிசினஸ் அப்டேட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன், ட்ரெஸ் கோட் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சேன், ஹேர் கட் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சேன், கேரக்டர் மாத்திக்கிட்டேன், உண்மையா ஆட்டிடியூட் மாத்திக்கிட்டேன். உண்மையாவே இந்த இடத்துல யாரு வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இன்னைக்கு நான் காரு பணம் இதெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ் கிடையாது, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ப்ரைட் கிடையாது. நான் ஸ்மார்ட் குரூப்புக்கு டிரான்ஸ் இந்தியாவுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்திருக்கு, அவ்வளவுதான். என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்திருக்கு. அந்த மாற்றம் தான் இன்னைக்கு என்னோட பொசிஷன், அந்த மாற்றம் தான் இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைல், அந்த மாற்றம் தான் இன்னைக்கு என்னோட இன்கம். அதனால சொல்றேன், எவ்ரிஒன் வாண்ட்ஸ் சேஞ்ச், பட் who ready to change? Who ready to change first? அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் மாற தயாரா இருக்கீங்க? சோ அந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, மாற்றம்ன்றது வெளியிலிருந்து வர்றது கிடையாது, உள்ளந்து வராது. சோ உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா definitely your life will be changed, your dream will be changed. Okay, clear? சோ மூணாவது சேஞ்சஸ் கொண்டு வாங்க, தப்பே கிடையாது, தப்பு பண்ணாத மனுஷனும் கிடையாது, பிளஸ் இந்த மாதிரி அறுபடியா இருக்கு தப்பே கிடையாது. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்தவங்க தான். பட் இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ல சில இடத்துல தன்னைத்தானே மாத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ண எல்லாமே மாறுது. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எப்படி வேணா இருக்கலாம். சோ இன்னைக்கு பிசினஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, இன்னும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வாங்க. பட் ஒன் டே யூ வில் பி நீங்க லைஃப்ல உண்மையாவே நீங்க சர்ப்ரைசிங்கா சேஞ்ச் மூமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மூமெண்ட் கண்டிப்பா நடக்கும்.
நடக்கும்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் விஷ் பண்ணிக்கிட்டு எனக்கு கொடுத்த டைமாவை தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரா சாருக்கும் என்னோட லீடர் பாலாஜி சாருக்கும் இங்க இருக்கிற எவ்ரி பர்சனுக்கும் என் டீமுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். பெஸ்டா பண்ணுங்க. விஷயம் தேங்க்யூ.